வணக்கம். மன்மத வணக்கம். யோ அவ உடியா அந்த மன்மத வணக்கத்தை எப்ப பாரு அதை வேற சொல்லி சொல்லி வீர எடுக்கிறேன். முதல்ல காய்கறி சருகு சர்க்கரை பருப்பு எண்ணெய் விலைகள் கிடுகிடு உயர்வு கிடுகிடு உயர்வு அண்ணன் ஒன்னன் நொட்டி எல்லாயத்தி புட்டானே கோவந்தோழர் ஒரு லிரிசிஸ்ட் உங்களுக்கு கஷ்டரு இருக்காது சிங்கர் என்ன சொல்லு சிங்கர் வைத்தரிசில பாட்டு சிரிச்சுக்கிட்டே பாட வேண்டியிருக்கு. உச்சகட்ட வெறுப்புல இருப்போம் நம்ம எல்லாத்துக்கும் அண்ணனை குறை சொல்லாத. இதுக்கெல்லாம் அண்ணன் என்ன பண்ணுவாரு? அண்ணனை குறைய சொல்லல, உச்சகட்ட வெறுப்புல இருப்போம். இனி வாழ முடியாதுன்ற நிலை வரவும் மனுஷன் சிரிப்பானாமா ஒரு தேரி சொல்லுது. அத சூதுகவும் படத்துல கூட ராகவா இதாண்டா இருட்டாட்டு மாட்டு குத்து போலீஸ்கார அடிக்கும் போது எல்லாரும் சிரிப்பாங்க பாத்தியா, அந்த மாதிரி ஒரு சில நிலை. காய்கறி அரிசி சர்க்கரை பருப்பு எண்ணெய் விலை கிடுகிடு உயர்வு, அதைத்தான் நம்ம வந்து பாட்டா பாடுறது. காய்கறி சர்க்கரை பருப்பு எண்ணெய் விலை கிடுகிடு உயர்வு கிடுகிடு உயர்வு சர்க்கரை விலை உயர்வால் திருநெல்வேலி அல்வா விலை உயர்வு. இப்ப இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல யாருக்காவது அல்வா கொடுக்கணும் எப்படியா கொடுப்பாங்க? நேத்து கொடுத்தாங்க. ஊர்ல இருந்து அது அவங்க ஒரு மாணவர் பேரவையில ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அவங்க வந்து தென்காசி சேர்ந்தவர்கள். சரி, அதனால வந்து ஆரிஜின் கடை தென்காசியில இருக்குன்னு ஒரு அல்வா கொடுத்தாங்க. நீயும் என்ன அது திருநெல்வேலி அல்வா, அது ஏதோ கொடுத்தீங்க சரி நல்லா இருக்குன்னு சாப்பிட்டேன். ஒவ்வொரு ஆண்டும் மரியாதை செலுத்தப்பட்டு வந்த தமிழ் தென்றல் திருவிக்கா பிறந்த கிராமத்தை மறந்த தமிழ்நாடு அரசு மணிமண்டபம் பூட்டி கிடந்தால் தமிழ் ஆர்வலர்கள் அதிர்ச்சி. தமிழ்நாட்டே மறந்துட்டாங்க, தமிழ் தென்றலை மறந்துட்டாங்கன்னு பெரிய செய்தி. இதெல்லாம் வந்து பார்த்துங்க, அங்க இருக்கிற இலக்கியவாதிகள் ஆர்வலர்கள் தமிழ்நாடு அரசு எப்படி டீல் பண்ணுதுங்கிறத பார்த்துங்க. நேபாள் வெள்ளப்பெருக்கில் 95 பேர் பலி, இது காலில் வந்த செய்தி. ஆனா அது பார்த்தா இன்னைக்கு 200-300 தாண்டி போய். என்னடான்னா அது சைனாவில் இருக்க மலையாமே. சைனா பார்டர்ல இருக்கிற மலை, அந்த மலையிலும் நிலநடுக்கம் வந்திருக்கான். அந்த மலையில இருக்க பனிப்பாறை உடைஞ்சு அந்த ஏரியில விழுந்து அந்த ஏரி தண்ணி அப்படியே வந்திருக்கு. அதாவது பயமா இருந்துச்சு அந்த வீடியோ பாக்குறதுக்கு. இயற்கையை பார்த்துக்க இயற்கைக்கு தெரியும்னு வைங்கல்ல, அதுதான் இது. கரெக்டுவோ. அடுத்து இங்கே பாருங்க, மாநாட்டில் செயற்கையான கூட்ட நெரிசலை உருவாக்கி இடுப்பு கால் முட்டியில் தாக்கி திருமாவளவனை கொல்ல சதி, வீடியோ ஆதாரங்கள் இருப்பதாக விசிகாவினர் பரபரப்பு புகார். செஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தது விசிகா, செஞ்சது ஆசிகாவா இருக்குமோ? அப்படிதான் பேசிக்கிறாங்க சமூக வலைதளங்கள்ல. என்னன்னு தெரியல, எனக்கு என்னவோ நெடுன்னு ஒருத்த மேல சந்தேகம் அப்படின்னு சொல்லி ஒரு தோழர் ஒருத்தர் எழுதியிருந்தாரு. அது நெடு தைரியம் பேரை சொல்லிய சமையல பேரை சொல்லிய ஆதாரம் பேசாதீங்க. ஆதாரம் பேச பேர் என்ன, ஐடி பேர் என்ன சொல்லலீங்க, ஐடி பேர் என்ன சொல்லி பாருங்க. ஐடி பேர் சும்மா ஒரு வார்த்தை வார்த்தை சொல்லுங்க. ஐடி பேர் சும்மா நானே அடிச்சுடுறேன், சொல்லுங்க தமிழ்ல முதல்ல தோறுமா வேலை. அப்புறம் அந்த தோழர் கொண்டு போய் குண்டாஸ் போட்டு 10 மாசம் ஃபுல்லா போற பை தேவையா? பேசாம நகை திருவிழா செய்கூலி சேதாரத்தில் 40% தள்ளுபடி. என்னங்க எல்லா வார்த்தையும் தள்ளுபடி தெரியுங்க, எப்படி உங்களால மட்டும் முடியுது? ஊர்ல மழை தண்ணி இல்ல, விவசாயம் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஆனா உங்க காட்டுல மட்டும் மழை பெய்யுது, எப்படி போய்? பரந்தூர் விமான நிலையத்துக்காக எடுத்த இடத்தில் மாற்று திட்டம் கூடாது, விவசாயிகளுக்கு நிலத்தை திருப்பி தர வேண்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பே சண்முகம் இவர் 100 அறிக்கையும் விட்டுருந்தாரு. திமுக ஏன் வந்து அன்னைக்கு வந்து அந்த அறிக்கையை வெளியிடல, பரந்தூரை செலக்ட் பண்ணதுக்கான அறிக்கை அப்படின்னு கேட்டிருந்தாரு. இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய என்ன கேள்வி வருதுன்னா, நீங்கள் இப்போ கேட்டது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இதே மாதிரி தாவே காட்டையும் எல்லா அறிக்கையும் வெளியிட சொல்லி கேட்பீங்களா, நீங்கள் ஆதரவு பெற்ற கூட்டணி அது முடியாது அப்படின்னு கேட்டிருக்காராம். ஏன் இதை அப்பவே கேட்கல அப்படின்னு இன்னொரு கேள்வியும் இருக்கு. இல்ல அன்னைக்கே கேட்டோம் அப்படின்னா கூட அப்ப ஏன் அன்னைக்கு இதை வலியுறுத்தல அப்படின்னு ஒரு கேள்வி. இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு முடிக்கும் போது சில பல கேள்விகள் வெளில வரத்தான் செய்யும். ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, ஓணம் வந்தாலே திருவோணம் வந்தாலே. இங்க பாருங்க சூப்பரா இருக்கு ஓணம் போட்டோஸ். பொண்ணுங்க போட்டோ பாத்துறேன், பொம்பளை பொறுத்து இல்லங்க, எல்லா ஹீரோயின்ஸும் ஓணம் பிக் போட்டிருந்தாங்க, அதை வந்து இங்க போட்டிருக்காங்க. தமிழ்நாடு கர்நாடகா நலனுக்காக மேகதாது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின்படி காவேரி தண்ணீர் வழங்கப்படும், முக்கிய மந்திரி டி.கே. சிவகுமார் பேட்டி. தமிழ்நாட்டுக்கு எப்ப தருவாங்க? இவங்க திறந்து இல்லையே தண்ணி, அவங்க திறந்து ஒரு நாள் தான் தராங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு தான் போய் திறக்க போறாரு. மு.க. ஸ்டாலின், கெஜ்ரிவால் மிகவும் சிறந்த முதல்வர்கள், கரப்பாம்பூச்சி கட்சி டி.கே. பாராட்டு.
இதுல அபிஷேக். இன்னொரு விஷயம், அபிஜித் பினராயி விஜயனை விட்டாங்க, அவரு பேரு தானே சொன்னாரு அவரு. ஆமா ஆமா இந்த பேப்பர் எதுனா வன்மமா அவர் பேரை விட்டாங்களே, இது என்ன கதைன்னு தெரியல. மேபி அந்த மூன்றாவது அணியை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்க ஏன்னா பிஜேபிக்கு பின்னாடி ஏதோ பற்ற வச்ச மாதிரி எரிய காங்கிரஸ் என்ன விட்டுட்டீடா கே சிவகுமார் கேரளாவில் இருக்காங்க, எங்களை விட்டுட்டே எப்படின்னு ராகுல் காந்தி மாணிக்கம் கோணிக்கம் விட்டாங்க. அப்படி பார்த்தா காங்கிரஸ் எல்லாத்தையும் விட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் அவர்களை பார்த்தா முதலமைச்சராக தெரியலையா? அவர் வந்து தெளிவா கிளாசிஃபை பண்ணி சொல்றாரு. பொருளாதார கொள்கையில எம்.கே. ஸ்டாலின் சூப்பரா பண்ணாருங்க, திட்டங்கள் சூப்பரா இருந்தது. அப்ப விஜய் பிடிக்கலையா? பிடிக்கல. அடுத்த செய்தி இல்ல இன்னொன்னு சொல்லிருக்காங்க, உங்க வீட்டு வேலையெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளதான் நடக்கும், அங்க நடக்காது, அங்க நீ வராத அப்படின்ட்டாங்க. சுகாதாரத்துறை சார்ந்த விஷயங்கள்ல பினராயி விஜயன் ரொம்ப சிறப்பா செயல்பட்டாரு அப்படின்னு அவர் அனலைஸ் பண்ணிருக்காரு. உடனே நீங்க எடுத்துட்டு வருவாங்க பத்திங்களா, எதனாலதான் சிஜிபி ப்ரொடெஸ்ட் வேணாம்னு சொன்னோம் பாருங்க. அவர் வந்து அப்படியே அந்த ஆட்களுக்காக சப்போர்ட் பண்றாங்க. அவர் தெளிவா எம்.கே. ஸ்டாலின் எதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், பினராயி விஜயன் எதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஆனா நல்லா இருக்கு. இந்நேரம் இப்படி சொன்னதுக்கு அபிஜித் என்ன அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, அவரு பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப தெரிஞ்ச தாவேகானுடைய சமூக நீதி எப்படி பள்ளி. ஏன்னா அவர் வந்து ஒரு தலித், இந்திய அளவுல ஒரு தலித் தலைமைய பொது ஜனமா பொது மக்கள் இயக்கமா தலைமையை ஏத்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய அமைப்பா செயல்பட்டு இருக்கிறது இப்ப வந்து சிஜேபி தான். சரி, இப்ப அந்த அபியூஸ் பண்ணாங்கன்னா வல்லுன்னு கத்துறானுங்கல்ல, நாங்க தான் சமூக நீதி, நாங்க தான் சமூக நீதி. இப்ப அவங்க சமூக நீதி எப்படி பள்ளி சமூக நீதி புரியாத வார்த்தை பேசுறீங்க, என்னது அப்படின்னா அது எதுக்கு நமக்கு நம்ம கிட்ட இருக்கிற புரியாத வார்த்தை பேசிட்டு இருக்காரு. பள்ளிகளை அனுமதி பெற கடந்த திமுக ஆட்சியில லஞ்சம் வாங்கினாங்க, நான் கொடுத்தேன், நானே சாட்சி அப்படின்னு நம்ம மரியம் சொன்னாப்ல சட்டமன்றத்துல. இப்ப நடைபெறமா இங்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கு, என்னங்க நீங்க லஞ்சம் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையா, லஞ்சம் கொடுக்கலாமா, கொடுத்ததும் தப்பு வாங்கினது தப்புல. ஐயா ஆடு களவு போகல, களவு போற மாதிரி லஞ்சம் குடுக்கல, அவங்க திணிச்சு வாங்கினாங்க, அத நான் நேர்ல பாக்கல, சாட்சியில நான் நிக்கல, அது என்னமோ உலட்டி அப்படியே ஜகா வாங்கிட்டாரு. இது பாருங்க சூப்பரா இருக்குது. கூட்டணியில் இருந்து கழற்றி விட தாவேகா திட்டமா, காங்கிரஸ் கொந்தளிப்பு. விஜய் சார் வாய்ப்பு இல்ல, நியூஸே தப்பு. விஜய் சார், நான் வந்து உங்களை நான் வாழ்த்தணும் அப்படின்னு நீங்க மனசுல நீங்க நினைச்சீங்கன்னா, டிஎன் ரோல் முக்கியமா உங்களுக்கு வாழ்த்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு காரியம் வாழ்க்கையில உருப்படியா பண்ணு, காங்கிரஸை கட்டி விட்டுருங்க. கழிச்சு விட்டா இது இருக்காது, நிக்கிறத நான் பார்த்து ஆட்சி கலைஞ்சிடாது. காங்கிரஸ் கழிச்சு விட்டா அதெல்லாம் கூட்டு போய் அதிமுகவுல சிவி சண்முகம் போயிருவாப்ல. இப்போதைக்கு அந்த தாவேகாவை தூக்கி பிடிச்சிருக்க தாங்கி நிக்கிற தூணே வந்து தாங்கி பங்கி நிக்கிட்டு வச்சுக்கிறதுக்கு பாமக கூட வச்சுக்கலாம். சென்ஸ் ப்ரோ என்ன சொல்றாரு தெரியுமில, 10 members டுடே அவைலபிள், 25 members டே ஆஃப்டர் டுமாரோ அவைலபிள். போயா இதே புண்டாப்ல மாணிக்கம் வாய் கோணிக்கம் அப்புண்டாப்ல போவியா. இவரு காங்கிரஸ் எல்லாம் இவங்க கலட்டி விடலாம் வந்தா, நாளைக்கு சிஜேபி கட்சி ஆரம்பிக்கிட்டோம், ராகுல் காந்தி பிரதர் அபிஜித் தீப்கே அப்படின்னு இப்படி போய் நிப்பாப்ல பப்பு. அவன் அதுக்குதான் முன்னாடி சேர்க்கல, கட்சியே சேர்க்கல. ChatGPT-யில் பார்த்தேன், சட்டமன்றத்தில் பிரேமலதா விஜயகாந்த் தான் சிறந்த இது இல்லையா சேவை. எனக்கு தெரிஞ்சு சட்டமன்றத்துல ஆக்டிவா பேசின பெண் சட்டமன்ற உறுப்பினர் யாராவது நீங்களே காட்டுங்க. சௌமியா அன்புமணி நல்லாதான் பேசினாங்க, நல்லாதான் பேசுனாங்க, நல்லா பேசுவாங்க. என்ன கொஞ்சம் ஜாதி வெறியது அது இருக்கு. அன்புமணி ராமதாஸ் எம்பியாக வலியுறுத்தினார் என்னது அப்படின்னு பல சட்டத்துக்கு பார்லிமெண்ட்டுக்கே போகாம எங்க வலியுறுத்துறாரு. உண்மையிலேயே முதல் நாள்ல இருந்து இப்ப நடந்துகிட்டு இருக்க சட்டமன்றம் வரைக்கும் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, பெண் சட்டமன்ற உறுப்பினர். அதுல நல்லா பண்றாங்க. ஆமா, அதுல பிரேமலதா விஜயகாந்துக்கு நம்ம வந்து ட்ரோல்லாம் பண்ணியிருக்கோம், நிறைய ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஆனா அது உண்மைதான். இவங்க உடனே ChatGPT எல்லாம் பார்த்து கலாய்க்கிறாங்க, ChatGPT எல்லாம் பார்த்து கலாய்க்கிறான்றாங்க. நம்ம நேர்ல பார்க்கும் போதே ஸ்டார்டிங்ல இருந்தே இன்னைக்கு கூட என்ன சொல்லிட்டாங்க, சொல்லு இந்த ஆதவர்னா எந்திரிச்சு நிக்க 8வது வரைக்கும் இந்த விஷயம் உட்கார வை, எந்திரிச்சு நின்னாதான் 7:30 கொடுக்காதீங்க அவருக்கு, அவர் எந்திரிச்சாதான் பிரச்சனையா வருது. சட்டமன்றமா இல்ல சண்டை மன்றமான்னு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கத்தி விட்டு அவர் எந்திரிச்சாதாங்க சண்டையே வருது. மத்தபடி நல்லா உட்காந்துக்கிட்டு ஆத்தா அங்கேயா போற இதை வந்து இழுத்து கொண்டு இங்க விட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஏதோ சொல்லிட்டாங்க திமுக ஆளுங்க,
காங்கிரஸ் பதில் நான் பேசுறேன். விசிகா என்ன சொல்றேன், விசிகாக்கு பதில் நான் பேசுறேன். எந்த கட்சி எதனா சொன்னாலும் நான் பதில் நான் பேசுறேன். கம்யூனிஸ்டுகளுக்கு கார் வேணும், அங்க இருந்து எனக்கு கார் வேணாம். ஒரு தலிராமச்சந்திரன் திமுகக்கு எவ்வளவு கெட்டது நடந்தாலும் கெட்டதுல ஒரு நல்லது நம்ம திமுக விட்டுதான் போனதுதான். அதே நீ நினைச்சு பாரு. இல்ல இந்த சாட்ஜிபிடிக்கு வருவோம். அதாவது இவங்களே இன்ஸ்டாகிராம பார்த்து வந்த கூட்டம். ஆமா இல்ல இன்ஸ்டாகிராம பார்த்து லைக் பார்த்து கமெண்ட பார்த்து ஓடி அந்த கூட்டம் சாட்ஜிபிடி கேக்குறாங்க. சாட்ஜிபிடில நம்ம ஹிஸ்டரி கேட்க முடியும், டேட்டா கேட்க முடியும், கரண்ட் நியூஸ் கேட்க முடியும், எல்லாமே கேட்க முடியும், நமக்கு எல்லாம் உதவியா இருக்கும். ஆமா இன்ஸ்டாகிராம்ல என்ன இளவு கேட்க முடியும்? அது என்ன இளவு கேட்க முடியும்? ஓட்டு பிச்சை கேட்கலாம். அது கேட்கலாம். அதனால சாட்ஜிபிடி பாத்துறாங்க. சாட்ஜிபிடி பாத்துறேன். சாட்ஜிபிடி வந்து ஓட்டு பிச்சை கேக்குமா? கேக்குமா? காது மூஞ்சி விஜய் தல்பதி அப்படின்னு ரீல்ஸ் போடுமா? விஜய் தல்பதி அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் ஃபேக் நியூஸ் சொல்லுமா? முடியுமா? அதெல்லாம் இன்ஸ்டால வரும்ல. அப்படி பார்க்கணும்னா நாங்க தாண்டி கிங்கு. அடுத்தபடி இங்க பாரு. விமானத்தில் கூட்டாக விருந்து பரிமாறி கொண்ட குடும்பம். விமானத்துல உட்காந்து மாறி மாறி புளியோதரை. எங்க வீட்டுல இருந்துதான் சின்ன வயசுல மெரினாக்கு கூட்டு போவாங்க. கூட்டு போகும்போது எங்க ஏதாவது அங்க போய் நான் ஸ்நாக்ஸ வாங்கி தின்றக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டு பக்கத்துல இருக்க வீல் சிப்ஸ், முறுக்கு, அதிரசம், அப்புறம் புளியோதரை, லெமன் சாதம், இது எல்லாத்தையும் இது தக்காளி தொக்கு கிழங்கு வன்மையாக கண்டிச்சேன். நல்லா இன்னைக்கு சப்பாத்தி எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு பீச்சுக்கு போயிட்டு குளிக்க கூடாது, இங்கே ரவுண்டா உட்காரு, சாப்பிடுவோம், எந்திரிச்சு போகாத உட்காரு. இதுக்கு வீட்டுல உட்காந்து தின்றுக்கலாமையா? என்னெல்லாம் அடிச்சிட்டு போயிருச்சு மெரினால. என்னது கடல்ல என்ன அடிச்சிட்டு போச்சு? தண்ணியில போயிட்டனால தண்ணிதான் கூட்டு போய் உட்கார வச்சிருவாங்க. அவங்க வாங்கி கொடுத்ததுதான் பண்ணுவாங்க. அங்க 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 விக்கிற எதையுமே வாங்கக்கூடாது. ஆனா அந்த தெரு வழியாவே கூட்டு வருவாங்க, அந்த கடை வழியாவே. அதே போல ட்ரெயின்லயும் அப்படிதான். ஊருக்கெல்லாம் கிளம்பிட்டா சப்பாத்தி, புளியோதரை, லெமன் சாதம். ஒரு நாளைக்கு கிடையாது, அந்த புளியோதரையும் 3 நாளைக்கு ஸ்பிளிட் பண்ணி திம்பாங்க. 3 வேளை போடு. அது என்ன கடைசி நாள் வேற மேல பூசணம் முடிச்சிரும். அதை மட்டும் வலிச்சு வெளில போட்டுட்டு அடியில நல்லா இருக்கும்பா, அடியில திம்ப அதை திம்பாங்க. முட்டை வைப்பாங்கயா, முட்டை தையலையில பட்டு கம்ப்யூட்டர்ல பட்டு முட்டை பச்சை கலர்ல மாறிடும். அது ஒண்ணும் இல்லப்பா, அதை சுரண்டு வரலையா அப்ப மஞ்சக்கரு மட்டும் தின்னு உள்ள தள்ளு அப்படின்றாங்க. அந்த மாதிரி கொடுமை இன்னைக்கு பிளைட் வரைக்கும் வந்திருக்கு. தமிழர்களுடைய அந்த கலாச்சாரம் வளர்ந்து இருக்கிறா, வாழுகிறா அப்படின்னு நம்ம பெருமையா தான் பேசணும். சென்னை மண்டலம் மாதிரியாக 10 நியூஸ் எடுத்துட்டு ரொம்ப நேரமா இங்க வர சைனாவில் ஆரம்பிச்சு பீகார்ல வந்து முடியுது. பீகார் கடல்ல தான் கறக்குதான். அவங்களுக்கு தான் கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனை மாதிரி வராதா? தண்ணி டிஸ்பியூட் இருக்கா? ஆமா, எல்ஓசி டிஸ்பியூட், தண்ணி இது பண்றாங்க. பல கண்ட்ரில இது நேபாள் டு இந்தியால. ஆமா, அது அந்த திபெத் அங்க இருந்து வருது அது. ஆமா. அடுத்து இங்க பாருங்க. கங்கையில் டால்பினை பிடித்து ரீல்ஸ் வெளியிட்டவர். டால்பினை பிடிச்சி இங்க ஒரு ரோட்ல போட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க சொல்லுவாங்க, அந்த கங்கையில இருக்க டால்பின் இருக்குல்ல, அந்த டால்பின் வந்து அது ஏதோ ஒரு பிரீட் சொல்லுவாங்க, எனக்கு எக்ஸாக்டா நல்ல தண்ணியில மட்டுமே இருக்கிற டால்பின். அது அரிய வகையா என்னங்கிறது தெரியல. பட் ஆனா ஃப்ரெஷ் வாட்டர் டால்பின் அது. அதெல்லாம் இப்படி புடிச்சு இது மாதிரிலாம் பண்ண கூடாது. அது அப்ப கடல்ல இருக்கிற டால்பினே பிடிக்க கூடாதுன்னா எந்த டால்பினுமே அப்படிதான். அப்ப கொண்டு போய் ரோட்ல போட்டு போடுறான்னா அப்ப அங்க மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா கரெக்ட். அந்த ஃப்ரெஷ் வாட்டர் டால்பின் வந்து அங்க கங்காஸ்ல மட்டும் தான் இருக்குது. அவன் ஏதோ பால் போறான்னு நினைச்சிட்டான் போடாத. ஐயா அத வண்டி சைக்கிள்ல வச்சுக்கிட்டு ரீல்ஸ்லாம் போடுறான். அந்த வீடியோ வேற பார்த்தேன் நான். பால் சோறா போல எடுத்து சமைக்கலாம்னு நல்லா வலுவலுன்னு இருக்கு அப்படின்ட்டு ஆத்துல பால் சோறா. சென்னை மண்டலம் வாரியாக பேரிடர் கால பணி மேற்கொள்ள பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம். பேர்லாம் நான் படிக்கிறேன், எப்படி திக்கு திக்குன்னு இருக்குன்னு பாரு. அமைச்சர் ரமேஷ் திருவெற்றியூர். திருப்பி பேரிடர் பணிகள் மழை அதுக்காக மண்டல வாரியா பிரிச்சு அந்தந்த மண்டலத்துக்கு பொறுப்பு அமைச்சர் போட்டிருக்காங்க. திருவெற்றியூருக்கு வந்து அமைச்சர் ரமேஷ் தான் பொறுப்பு. அமைச்சர் லோகேஷ் தமிழ் செல்வன் மாதவரம், அமைச்சர் அருண்ராஜ் திருவிக்கு நகர் ராயபுரம், அமைச்சர் விஜய் பாலாஜி அம்பத்தூர், அமைச்சர் டி கே பிரபு கோடம்பாக்கம் வலசரவாக்கம், அமைச்சர் தமிழன் பார்த்திபன் ஆலந்தூர் அடையார், அமைச்சர் விக்னேஷ் பெருங்குடி சோழிங்கநல்லூர். செத்து போறேன்டா நானு, செத்தடா. எப்படி ஆதவ அர்ஜுனா மாண்புமிகு ஆதவ தலைவர்
சென்னை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் உள்ள 15 மண்டலங்களில் உள்ள பணிகளை ஒருங்கிணைப்பார். 15 மண்டலத்தில் இவங்க எல்லாரையுமே வேற எங்கேயாவது போட்டு இவரை மட்டுமே இங்க போட்டிருக்கலாம்ல. இவர் இருக்க ஐட்டேக்கு லாரி கார் சாங் போட்ல இருந்தா நடந்து வந்துருவாரு. சென்னையில ஜெயிச்ச அமைச்சர் போல மரியாதை தூக்கி போட்டிருப்பாங்க. அப்ப அந்த பெரம்பூர் தொகுதியில யாரு? ஆமா, அவர் யாரையும் போடலையா? எந்த மண்டலத்துல வருதுங்கிறது தெரியல. அது சென்னை மண்டலத்துல தான் வருதுன்னா அது ஆளே போடல. நான் பார்த்தேன் காலையில. பெரம்பூர் மக்கள் நாசமா போனா பரவாயில்ல. பெரம்பூர்ல ஃப்ளட் வராதியா? வராதா? வராது. அந்த ஏரியாவுக்கு மட்டும் மழை பெய்யாது. எம்கேபி நகர், மூலக்கடை, அப்புறம் வந்து கண்ணதாசன் நகர், சத்தியமூர்த்தி நகர், இது எல்லாம் பிவி காலனி, இதெல்லாம் வெள்ளத்துல மிதக்கக்கூடிய ஏரியாக்கள். என் நிலைமை என்ன? அதெல்லாம் இப்ப மிதக்காது. ஏன் திமுக ஆட்சியில அவர் அதை தூர் வாரி எல்லாம் சரி பண்ணிட்டு போயிட்டாராம். இப்ப மிதக்கலனாக்கா நாங்க தான் பண்ணணும் அப்படின்னு மிதந்துச்சுன்னா திமுக நல்லா பண்ணல எல்லாம் வச்சிருக்கீங்களா பாயிண்ட நாசமா போய். ஓகே, முடிச்சு விடுவோம்.